கேட்டுருக்குறாங்க. நகை ஏற்கனவே 5 பவுன் கொடுத்துட்டா. இப்போ மறுபடியும் நகை கொடுக்க மாட்டோம்னு சொன்னதுக்கு என் பிள்ளைய அடிச்சு சித்திராத பண்ணி அடிச்சு தூக்கிட்டாங்க சார். என் பிள்ளைக்கு நாயே கிடைக்கல சாமி. என் பிள்ளைய அநியாயமா அடிச்சு கட்டிட்டாங்களே சாமி. அம்மா எங்க அப்பா அடிச்சுட்டாங்க. மூக்குல நட்டு வந்துச்சு. அம்மாவும் செத்து போயிட்டா. தங்கச்சிக்கார் சொல்லிட்டாரு, இது வீட்டுல சண்டைப்பா நேற்று அடிச்சுட்டோம், இப்ப காலையில் பாப்பா இப்படி ஆகி போச்சு அப்படின்னாப்புல. கடைசியா வந்து நல்லா அந்த பிள்ளைப்பு வந்து பொண்ணு வந்து நெஞ்சு வலிச்சிருக்கு. நெஞ்சு வலிச்சு 8 வச்சிருக்காங்க. 8 உதச்சி தலையில் அடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு சேலம் இளம்பிள்ளை அருகே இளம்பெண் மர்ம மரணம். கணவரை கைது செய்ய கோரி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெற்ற மகன் சொன்ன தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எங்க அம்மா வந்து எங்க அப்பா அடிச்சுட்டாங்க. எங்க மூக்குல நட்டு வந்துச்சு. அண்ணாட்ட ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டாங்க. யார் என்ன பண்ணாங்க? எங்க அம்மாவும் செத்து போயிட்டா. காட்டில் வச்சு தொங்கி திண்டா. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டா. யார் அடிச்சாங்க? அம்மாவை யார் அடிச்சது? எங்க அப்பாட்டா. அப்பா அடிச்சாரா? வேற யார் அடிச்சாங்க? தண்ணி மொண்டு கண்ணு ஊட்டிட்டாங்க. சரி ஆகல. அண்ணாத்தான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் ஊசி போட்டுட்டு இருக்கிறாங்க. அண்ணாத்தான் வெளியே வர மாட்டேங்கிறான். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. வந்துச்சு மூக்கில் நட்டு வந்துச்சு. அண்ணாத்தான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. தண்ணி மொண்டு வந்து காட்டறியில கண்ணு ஊட்டிட்டாங்கப்பா. எங்க அப்பாட்ட அடிச்சாங்க. எங்க தண்ணி மொண்டு கண்ணில் ஊட்டிட்டாங்க. தண்ணி மொண்டு வந்து வந்துச்சு. சரிப்பா, வேற யார் அம்மா அடிச்சாங்க? வேற அடிக்கல. தண்ணி மொண்டு தான் அடிச்சுட்டாங்க. வந்து நல்லா தான் இருந்தாங்க. இப்போ வந்து ஏற்கனவே ஒரு பவுனு கேட்டு ராவடி பண்ணிட்டு இருந்தாங்க, வாங்கிட்டு போனாங்க. அப்புறம் வந்து இப்போ பாப்பா நோம்பி எழுது வருதுன்னு பாப்பா குழந்தை பிறந்து இப்போ 3 மாதம் ஆகுதுங்க. இப்போ வந்து 3-4 மாதம் ஆயிடுச்சுங்க சார். பாப்பா இப்போ இது ஃபர்ஸ்ட் குழந்தைங்க சார். 2வது குழந்தை வந்து கை குழந்தைங்க சார், பையன். இப்போ பாப்பாவுக்கு வந்து 2021 கல்யாணம் பண்ணோம். இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து பையன் பிறந்த அப்படி இங்கே தான் இருந்தா அப்படி. அப்புறம் பாப்பா வந்து இங்கே வந்து ஊருக்கு இப்போ நோம்பி வருதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அவர் பாப்பா கூட்டிகிட்டு வரல. அவர் வந்துட்டு பவுனு கோயிலுக்கு போட்டுட்டு போகிறோன்னு பவுனு கேட்டாங்க, கொடுத்து விட்டோம். அவர் தான் வந்து வாங்கிட்டு போனார். அப்புறம் கடைசியாக இப்போ போயிட்டு அதுக்கு பிற்பாடு பாப்பா வரவேலைங்க சார். அப்புறம் நாங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு வாமானோம். வரேன்னாங்க. இல்லை பாப்பா வரலன்றுச்சு அப்படின்னு தங்கச்சிக்கார் சொல்லிட்டாரு. காலையில் 8 மணி 13 நிமிஷத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணி எங்கே பார்க்குறேன்னாப்புல நான் வீட்டில் கிளம்பானேன். சரிப்பா இப்படி எலம்பல ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம், அப்படி பாப்பா தூக்கிட்டு வரம்பா, அப்படி எப்படிப்பா அப்படி ஆச்சுன்னு அவர் என்னன்னாரு, இப்போ நாங்கள்லாம் அடிச்சு நேற்று வீட்டில் சண்டைப்பா நேற்று அடிச்சுட்டோம், இப்போ காலையில் பாப்பா இப்படி ஆகி போச்சு அப்படின்னாப்புல. அடுத்த நிமிஷமே என்னால் எதுவும் பேச முடியல. அப்புறம் உடனே நான் வண்டி எடுத்துகிட்டு போனேன். வண்டி எடுத்துகிட்டு போகாட்டியுமே ஆளுங்களை கூட்டிக்கிட்டாரு. நானும் அம்மா தான் போனோம். அப்புறம் அங்கே போவாங்காட்டியுமே அவர் என்ன பண்ணிட்டாரு, போவாங்காட்டியுமே எல்லாம் ஆளுங்க ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் போனோம். அங்கே உள்ளே போய் பார்க்கறதுக்கு கேட்டால் எலம்பல ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போனதும் எங்களை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் தங்கச்சிட்டுக்காரர் மட்டும் தான் உள்ளே கூப்பிட்டாங்க. அப்புறம் அவர் உள்ளே போயிட்டு வெளியே வந்தார். வெளியே வந்தோடனே என்னப்பான்னு கேட்டால் இல்லைப்பா ஆயிடுச்சுப்பா அப்படின்னாரு. வீட்டுலேயே ஆயிடுச்சு. ஆனால் சார் வந்து பாப்பா வந்து கொடுமை பண்ணிக்கிறாங்க சார். ஏற்கனவே சண்டை வந்துட்டு இருக்கோம். நான் தான் போவேன் பேசிட்டு ஏப்பா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு வருவேன். அப்புறம் இந்த பாப்பா 2வது இந்த குழந்தை பிறந்தவாட்டி இங்கே தான் இருந்தாங்க. அதுக்கு முன்னே மாசமா இருக்குள்ள எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த பிள்ளை பிறந்ததுக்கு பிற்பாடு ஏற்கனவே வந்து குழந்தனார் தங்கச்சியோட குழந்தனார் என் மாமனார் மாமி அடிச்சிருக்கிறாங்க. தங்கச்சி வீட்டுக்காரர் அப்போ சார் ஒயரிங் வேலைக்கு போறாரு, காயில் கட்டுறாரு, அந்த கடைக்கு போயிட்டாப்புல. அப்போ வந்து வந்து இந்த தங்கச்சி அடிச்சுக்கிறாங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என் தங்கச்சி என்ன அடிக்கிறாங்கண்ணா வாடான்னு. அப்படி எப்படி இந்த பாப்பா பிறந்த உடனே நான் வந்து இப்போ அங்கே போயிருந்தேன். ஏப்பா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு நான் வந்துட்டேன்.
அப்புறம் பாப்பா வந்து நான் என்ன எதுன்னு கேட்டுட்டு வந்துட்டுங்க சார். வந்துட்டு அதுக்கு பிற்பாடு இது பேசுவாங்க, அப்புறம் போயிட்டு வருவோம். அப்படியே தான் அடிக்கடிக்கு சண்டை பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பாப்பா எதுக்கு மாமா கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு அப்பயே கூப்பிட்டோம். அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பாப்பா எல்லாம் வேண்டாம், பெருசு பண்ண வேண்டாம், இருக்கட்டும் அப்படின்னு அந்த பாப்பா இருந்தா அப்படி தங்கச்சி தான். ஆனால் வந்து இப்போ கடைசியாக வந்து இப்படி இந்த அளவுக்கு பண்ணிவிட்டாங்க சார். வந்து நல்லா இருந்த பிள்ளை இப்போ வந்து கொண்டு விட்டாங்க சார். சார் இது வந்து எதோன்னு இதில் வந்து பண்ணுங்க சார், நீதி கிடைக்கணும். அந்த பாப்பா சார் இப்போ வந்து அவரு காகப்பிள்ளை உட்காந்துட்டு இருக்கிறாங்க சார். அவருலாம் இன்னைக்கு நல்லா உட்காந்துட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் கூட கவலைங்கிறதே இல்லைங்க சார். அவருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம பிள்ளை தாங்க சார் போயிடுச்சு. என் பேர் ஐநாரிஸ் சார். சேலம் மாவட்டம் ராக்கிப்பட்டி காக்காப்பாளையம் காக்காப்பாளையங்க. இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டையில் ஒய்ஃப் வந்து அடிச்சுட்டாங்க. ஒய்ஃப் அடிச்சதுல அவங்க வந்து குழந்தை பொண்ணு தையல் போட்டுக்கிறாங்க. அந்த தையல் பிடிங்கிருச்சு. தையல் போட்டு பிளட் பீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிளட் பீடிங் ஆனோடனே கேட்டதுங்க மறுபடியும் அடிச்சிருக்கிறாங்க. அடிச்சோடனே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணு வந்து நெஞ்சு வலிச்சிருக்கு. நெஞ்சு வலிச்சு 8 வச்சிருக்காங்க. 8 உதச்சி தையல் போடுங்க, ரத்தம் நிக்கல. அப்புறம் தலையில் அடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. இறந்த பொண்ணை தூக்கி கட்டிட்டாங்க. கட்டி நாங்கள் காலைல போய் எங்களுக்கு வந்து அவங்க 7:45 ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. எங்களுக்கு 7:45 ஹாஸ்பிட்டல் போயிட்டு எங்களுக்கு 8:30 மணிக்கு தகவல் கொடுத்தாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டல் போய் கேட்கறப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் சத்தம் போடக்கூடாது, நீங்க வெளியில போங்க அப்படின்னாக்கா பொண்ணை பாருங்க எங்களை யாருமே உள்ள விடல. நாங்க உள்ள போய் கேட்டது நீங்க யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னாங்க. அந்த பொண்ணை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்தப்ப பிளட்டா இருந்த பொண்ணு அப்படி ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்றப்ப பிளட் இல்ல துளி கூட. உடனே வண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிருங்க. நீங்க சேலம் ஜிஹெச் போனாங்க. நாங்க ஸ்டேஷனுக்கு போனோம். ஸ்டேஷனுக்கு போனோடனே பையனோட அப்பா அம்மா தம்பி 4 பேர் ஸ்டேஷன்ல இருந்தாங்க. நாங்க ஸ்டேஷன்ல போய் கேட்டதுக்கு நீ கிளம்பி ஜிஹெச்சுக்கு போங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்துருவாங்கன்றாங்க. உடனே நாங்க கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். வந்து நாங்க மதியமா வந்துட்டோம். யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா டைம் முடிஞ்சு போச்சு, போஸ்ட்மார்ட்டம் ஆடியோ வரணும், அவங்க வரணும், இங்க வரணும், எங்களுக்கு அப்ரூவ் வரல, அது பண்ணல, இதை பண்ணல, இது எல்லாமே சொல்றாங்க. காலைல 8 மணிக்கு நடந்த சம்பவம் சார். காலைல 8 மணிக்கு நடந்துங்க. 8 மணில இருந்து நாங்க கேக்குறாங்க. எங்களுக்கு இன்னும் நியாயம் கிடைக்கல. எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்க அப்ப அதுக்குதாங்க வந்திருக்காங்க. எங்களுக்கு நியாயம் வேணும், பதில் வேணும். என் பேர் சக்திங்க பாருங்க, டிரைவர். பிள்ளைக்கு மாமா பையன் தாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.